தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக வழக்கறிஞர் பாலு தொடர்வார் என்று சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இணைகிறார். வினோத், வணக்கம். பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக வழக்கறிஞர் பாலு இருந்த நிலையில் தற்சமயம் கோபு நியமித்து ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக வழக்கறிஞர் பாலுவே தொடர்வார் என்று சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம் மகன். பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கான மோதல் நாளுக்கு நாள் பெரிதாக கொண்டிருக்கும் வேளையில் கடந்த மாதம் பாமகவின் பொருளாளராக இருந்த திலகபாமுவை கட்சியில் இருந்து பொறுப்பில் இருந்து நீக்கி பாமக ராமதாஸ் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பல மாவட்டங்களில் பொறுப்பு மாவட்ட தலைவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளரை மாற்றி அறிவித்து கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அவர் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்த பொறுப்புகள் அனைத்தும் செல்லாது மீண்டும் பழைய நிர்வாகிகள் தொடர்பாக என அன்புமணி அறிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் பாமக சமூக நீதி பேரவையின் தலைவராக வழக்கறிஞர் கோபுவை நியமித்து வழக்கறிஞர் பாலுவை நீக்கம் செய்தார். தொடர்ந்து இன்று சென்னையில் நடைபெற்ற பாமக வழக்கறிஞர் பிரிவின் சமூக நீதி பேரவையின் செயற்குழு கூட்டத்தில் பாமகவின் வழக்கறிஞர் பாலு வந்து பொறுப்பில் தொடருவார். அந்த பொறுப்பை நீக்குவதற்கு சங்கத்தின் அலங்காரல் குழு மூன்றில் இரு பங்கு பெரும்பாலும் பேரவையில் அலங்காரல் குழு கூறிதான் தீர்மானிக்க முடியும். வேற எந்த வழியிலும் பேரவையின் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. அந்த வகையில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் தலைவராக அலங்காரல் குழுவால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் பாலு அலங்காரல் குழுவின் பதவிக்காலம் முடியும் வரை அப்பொறுப்பில் தொடர்வார் என்று வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் சிறப்பு செயற்கை கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக வழக்கறிஞர் பாலு தொடர்வார் என்று சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்குமார்.